முருகாச்சரணம். இன்றைக்கு ஒரு மிக கஷ்டமான ஒரு இடத்துல இருக்கோம். நமது அருமை பெருமைக்குரிய திரு நாகேஷ் அவர்கள் போன சிருஷ்டி இன்னைக்கு முருகன் காலடி போய் சேர்ந்துட்டார். அவர் ஸ்ரத்தாஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த மீட்டிங் இருக்கு. இந்த மீட்டிங்ல ஒரு 90 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆகும்னு நினைக்கிறோம். இதுல யாரெல்லாம் பேச போறோம் வரிசையா இருக்கு. ஸோ கூடி மட்டும் பேசாதவா மியூட் இருந்தா வசதியா இருக்கவா சொல்றது என்னன்னு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். அது மாதிரி ஒரு ஈச் ஸ்பீக்கர் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை பதிவு பண்ண சௌக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். வித் திஸ் ராஜிமாமி ஒரு திருப்புகழ் பாடி இறைவணக்கம் செலுத்தணும்னு கேட்டுக்கொள்றேன். மதியார் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோ நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோ கதியே சொற்பரவேளே கருவூரில் பெருமாளே மதியால் வித்தகனாகி மனதான் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக அருள்வாயே கருவூரில் பெருமாளே. பிரசிடென்ட் சார். முருகாச்சரணம். நாகேஷ்ஜியின் மறைவு நமக்கு எல்லோருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. மீளுவது மிகவும் கடினம். இன்றைக்கு நாளைக்கு இருக்க போறதில்லை. அவர் எனக்கு அறிமுகமானது சுமார் 16 வருடங்கள் முன்னால். அப்போ பெங்களூர்ல கோல்டன் ஜூப்ளி நடக்கும் மீட்டிங்ஸ் ரெகுலராக நடக்கும். அதில் அவருடைய அமைதி, ஆதரவு, டெடிகேஷன், பேஷன் எல்லாமே திருப்பூர் அன்பர்களுக்கு வேண்டிய குவாலிட்டிஸ். எடுத்துக்காட்டாக எந்த ஒரு விழாவையும் வைபவத்தையும் நேர்த்தியாக நடத்த உகந்த குணங்களாக நாகேஷ்ஜி நம்முடைய செயலாளராக இருந்து கொண்டு நம்முடைய அசோசியேஷனை அன்புடனும் ஆற்றலுடன் நடத்தி சென்றவர் இப்போ திடீரென்று விடைபெற்று சென்றார் என்றால் ஒரு தாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அவர் திருப்பூர் பாடி 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 அதிலிருந்து தத்துவங்களை புரிந்து கொண்டு தான் வேறு தன் உடல் வேறு என்று நன்றாகவே புரிந்து கொண்டு, முருகா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே வேறு, என்னுடையது ஒன்றுமே இல்லை என்ற ஒரு சிவஸ்வரூப மகாயோகியாக என்னை ஆழ்வாயாக என்று கேட்டுக்கொண்டே இந்த உடலும் எனக்கு சொந்தமில்லை என்று ஆண்டவனிடம் சென்றடைந்தார். ஆனால் நாகேஷ்ஜி விட்டு விட்டு சென்ற அன்பு, அணுகுமுறை, ஆதரவு, இசை வழிபாடு முறை எல்லாமே நம்மிடையே இருக்கு. அந்த பொறுப்புகளை எல்லாம் நாம் நம்முடைய நடைமுறையில் எடுத்துக்கொண்டு முன்னேற்றங்களை கொண்டு வருவோமேயானால் அது அவருக்கும் திருப்புகழுக்கும் செலுத்தும் ஒரு மகத்தான தொண்டாகும். சமீபத்தில் நமக்கு எல்லோருக்கும் ஆசி கொடுத்து விட்டு மறைந்த பழுத்த அன்பர்கள் திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி, திருமதி ராஜம் வெங்கடாச்சலம், திருமதி சாரதா கிருஷ்ணன் அவர்களையும் நமது பிரார்த்தனையில் சேர்த்து கொண்டு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோமாக.
சந்தானம்ஜி சொல்லுங்க. நீங்க எடுத்துட்டு மேற்கொண்டு நடத்துறேன். ஓகே. நமது வைஸ் பிரசிடென்ட் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் சில வார்த்தைகளை கூறுவார் திரு நாகேஷ் அவர்களை பற்றி. வந்து இவ்வளவு சீக்கிரமா அவரை கூப்பிட்டு பாருங்க ரொம்ப இது. 50வது இதுக்கு சென்னைக்கு வந்திருந்த போது கூட அந்த அருணகிரிநாத வரலாறை பார்த்துட்டு ரொம்ப இதுக்கு இது ஸ்கிரிப்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். வந்து ஒரு பண்பான உள்ளம், ஒத்தட்ட அதிர்ந்து பேச மாட்டார், எல்லாரையும் அரவணைச்சுட்டு போனார். அவரை இவ்வளவு சீக்கிரம் முருகன் நம்மள்ட்ட அழிச்சுட்டு போயிருக்க வேண்டாம். அவர் உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்ட உடனே முருகனுக்கு ஒரு பிரார்த்தனை அனுப்பிச்சேன். முருகன் என்னோட பிரார்த்தனையும் கேட்கல. என்ன பண்றது, பெரிய லாஸ் இது நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் தாங்கிக்கணும். அது அவரோட ஐடியல்ஸ் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி. நன்றி. திரு நாகேஷ் அவர்கள் எனக்கு 37 வருஷமா தெரியும். அவர்கிட்ட தான் முதல்ல கத்துக்க ஆரம்பிச்சேன். 1990 கத்துக்க ஆரம்பிச்சேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த தொடர்பு இருந்துட்டு இருக்கு. அவர் என்ன குரு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல நண்பர், ஒரு மென்டர். அதுக்குள்ள நம்ம போனோம்னாலே அவ பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் அவள் நம்மகிட்ட பேசுறது பார்க்கும்பொழுது அந்த அன்பா அபிரோதம் எவ்வளவு அழகா அவர் வந்து டே டு டே லைஃப்ல வச்சுட்டு இருக்காரு தெரியும். அவர் ரெண்ட பேசும்போது அவரோட சொந்த பிரதர்கிட்ட பேசுறத விட இன்னும் அருமையா அன்பா பேசுவார். ரொம்ப நல்ல மனிதர். எனக்கு எதுன்னு ஒண்ணுனாலும் அவர் தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். அவர் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவர் வந்து இந்த இசை வழிபாடு வரும்போது அந்த உடுத்தின்னு இருக்கிறதே அந்த ஒரு கம்பீரமா வந்து உட்காரும் பொழுது அங்க அப்படியே எல்லாம் வந்து சாநித்தியம் ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு தன்னை சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டையும் நன்னா வச்சுட்டு எல்லாரையும் அரவணைச்சுட்டு ஒரு பஜனைக்கு வந்து 100 பேர் இருந்தா 100 பேர்ட்டையும் ஒரு சிரிப்போ ஒரு ஹலோவோ எப்படி இருக்கேள் ஏதாவது ஒண்ணு கேட்காம விட மாட்டார். எல்லாரையும் தன் கைக்குள்ள வச்சிருந்தார். இப்ப நம்ம கை விட்டு போயிட்டார். ஒரு 5 மணி நேரம் தான், ஒரு 9 மணிக்கு மெசேஜ் போட்டார். 15 நாளுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாலும் 5 மணி நேரத்துல அவர் முருகன் காலடி பேசி வந்துட்டார். குடும்பத்தினருக்கு எல்லாருக்கும் இந்த வருத்தம் இருக்கு. நம்ம ட்ரிபிள் ஃபேமிலி, அவரோடு சேர்ந்த ஆடட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நமக்கும் இந்த வருத்தம் ரொம்ப இருக்கு. முருகன் அவருக்கு அவர் பாதத்துல வைத்துக்கொண்டு அவர் பாடும் பாட்டை இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஃபேமிலிக்கு முருகன் அமைதியை கொடுத்து அவர்களெல்லாம் நல்லபடியா இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்ததாக RS பாலாஜி சார். முருகாசரணம். மாமி பாடினா மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி அப்படின்னு பாடினா அதுக்கு உதாரணமா இருந்தவர் நாகேஷ். நான் அவரோட 11 வருஷமா பாடிட்டு இருக்கேன். அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவர் பாடும்போது பஜனையில கண்ணை மூடிண்டாருன்னா என்ன நடக்கிறது என்னன்னு தெரியாது. இது மந்திர புஷ்பத்தை கூட கையை தட்டி கூப்பிட்டு கையில கொடுக்கணும். அப்பதான் அவர் வந்து இதுக்கு வருவார், அந்த நிலைக்கு வருவார். அப்படியே கண்ணை மூடின்னு பாடினா அப்படியே முருகன் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாருக்கும் ஒரு இழப்பு. அதுவும் எஸ்பெஷலி கர்நாடகா ரீஜனுக்கு பெரிய இழப்பு. ஒவ்வொருத்தரும் பெரிய குருஜின்னு அவர் சொன்னாலே அவருக்கு கோபம் வரும். ஆசான் தான் அவரை சொல்லணும் பாரு. அவரு எப்பவுமே குருஜின்னு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாரு. குருஜியை பദ്ധதி அப்படியே ஃபாலோ பண்ணார். ஒரு 1/4 இன்ச்சு கூட தவறாம அப்படியே ஃபாலோ பண்ணவர் நாகேஷ். அவர் போனது பெரிய இழப்பு. இது அவரோட முருகனோட பாதத்துல அவர் சாந்தி அடையும். ராமநாதன் மணி சார், கூடி மட்டும் பாக்கி பேசுறோம், பாக்கி எல்லாம் மியூட் பண்ணிட்டா சாரி மார், சோ தட் ஒன்னு இன்டர்ஃபியரன்ஸ் வராம இருக்கும்னு நினைக்கிறேன். தவறா நினைக்க வேண்டாம். முருகாசரணம். எல்லாருக்கும் வந்து எப்படி ஒரு ஸ்டன்னிங் நியூஸாக இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. நான் அஃப்கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிலேட் பிகாஸ் ஐ எம் இன் US, கொஞ்சம் ஒரு டைம் கேப்னால. பட் ஆக்சுவலி இட் வாஸ் அப்சல்யூட்லி அ ஸ்டன்னிங் நியூஸ் தட் நாகேஷ்ஜி அட்டைன் தி ஃபீட் ஆஃப் லார்ட் முருகா. இது மாதிரி நினைக்கவே முடியாது. ஏன்னா ஜஸ்ட் அ ஃபியூ டேஸ் பேக் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சிகாகோவை பற்றிலாம் கேட்டுருந்தார். ஸோ அதனால வந்து ஒரு அன்பிலீவபிள் இது. ஐ மீன் இதில் வாட் வி கேன் ஒன்லி திங்க் இஸ் தட் முருகன் தாட் தட் ஹி ஹஸ் பெட்டர் திங்ஸ் டு டூ வித்
Murugan himself and Guruji himself rather than with us. That's the only way we can look at it. அந்த ஷாக்லேருந்து ரிகவர் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. என்னோட அசோசியேஷன் வித் நாகேஷ்ஜி அஃப்கோர்ஸ் ஹஸ் பீன் ஒன்லி நாட் ஆஸ் மச் அஸ் மெனி ஆஃப் யூ. கோல்டன் ஜூப்ளி டைம்லேருந்து தான் வென் ஐ வாஸ் இண்டக்டட் இன் டு தி திருப்புகழ் ஃபேமிலி. பட் அவரோட அசோசியேஷன் இருந்த வரலும் such a nice person, always smiling, always considerate, always loving. அண்ட் ஒரு என்ன ப்ரோக்ராம்னு நம்ம சொன்னாலும் அதை டீட்டெயிலாக கேட்டுண்டு அதை வந்து உடனே அதை சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போய் பண்ணியிருந்தெல்லாம் வந்து ரியலி எக்ஸப்ஷனல். ஐ மீன் யூ cannot கெட் அனதர் பர்சன் லைக் நாகேஷ்ஜி ஸோ ஈஸிலி. ஹிஸ் டெடிகேஷன், பக்தி, பேஷன் வாஸ் ஜஸ்ட் அட்மிரபிள். அவர் வந்து எப்போதுமே வந்து ஒரு சிரிச்சுட்டே இருப்பார். ஐ மீன் ஏதாவது சொல்லிட்டு உடனே அவர் சிரிப்பார். அது அண்ட் தட் வாஸ் சம்திங் விச் வாஸ் ஆக்சுவலி மேக்னெட்டிக் ஐ வுட் சே. ஸோ ஹிஸ் லாஸ் வந்து ரொம்பவே ஒரு நம்ம அன்பர்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய லாஸ். ஐ மீன் இட்ஸ் ஒரு பெரிய ஒரு மானுமெண்டல் லாஸ் ஃபார் த அன்பர் ஃபேமிலி. அண்ட் வி ஜஸ்ட் ஹோப் தட் we will be able to carry on the mission that he also already started and we were going along. And he was such a dedicated Shishya to the Guruji. I mean, you would say, நான் அந்த கேஆர்கே டைம்ஸ்லேருந்து பார்த்துருக்கேன். அவர் வந்து ஒரு மீட்டிங்னாக்கா கீழே வந்து நிற்பார். ஐ மீன் என்னை மேலே ஐஷன் போகிறதுக்கு. ஸோ யூ கேனாட் கெட் another person like him. I mean, I can only say that Lord takes away people who are very good to himself. ஸோ அதனால் முருகாசரணம். ராஜி மாமி, ராஜு அப்புறம் எனக்கு கொஞ்சம் லேட்டா வருவேன். சரணம் முருகா சரணம். நம்ம குருஜி வகுத்து அமைச்சு கொடுத்த இந்த மூமெண்ட்டை நிறைய பெரியவாழ்லாரும் இருந்து இது பண்ணி அதை அவரோடையே கூட இணைஞ்சுண்டு எல்லாத்தையும் இது பண்ணி ஒழுங்கா கொண்டு வந்து இத்தனை தூரம் நிறுத்தி எல்லாத்தையும் இவ்வளவு அமோகமா ஒரு வேர்ல்டு வைடா ஒரு எல்லாம் நம்ம திருப்பூர் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு அவள்லாம் ஒரு காரணகாரர்களா இருந்தா. அதே இதுல வந்து நம்ம நாகேஷ் சாரும் இருந்தார். அவர் எப்படி எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, சொல்ல முடியல என்னால. ஒரு அதே மாதிரி இருந்துட்டு அந்த அன்பு, அவிரோதம், தொண்டுங்கிறத கடைப்பிடிச்சுண்டு யாரை பார்த்தாலும் ஒரு புஞ்சிருப்போட இது பண்ணிண்டு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுண்டு கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லுங்காத கோபம் வராதுக்கு எல்லாரையும் அதை கேட்டுண்டு அவ யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுண்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ண முடியுமானா பண்ண முடியாதுங்கிற விஷயத்த எப்படி சொல்லணுமோ சொல்லி அவ்வளவு சாந்தமா அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி இருந்தார். அது ஒரு பெரிய இழப்பா தான் போயிடுது. இப்போ எப்படி அதுக்கு என்ன இது பண்ண போறோம்னு தெரியல. ஆனா இப்ப சமீபத்துல வந்து ரொம்பவே எல்லா விஷயத்திலையும் இந்த குழந்தைல நிறைய தயார் பண்றதோ இது பண்றதோ எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்றதோ எல்லாரையும் டீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணினாலும் அவளுக்கு என்னெல்லாம் நமக்கு வசதி பண்ணி கொடுக்கட்டுமோ எல்லாம் பண்ணி கொடுத்து அவளெல்லாம் பாட வச்சு தனியா எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சமீபத்துல என்னன்னா இது எங்களுக்கே ரொம்ப நாளா ஒரு ஆசை மனசுல இருந்துட்டு எல்லா ஆசிரியர்களும் எல்லாருமா சேர்ந்துண்டு ஒரு மாதிரி ஒரு இது பண்ணிட்டு எல்லாரும் அதை ஒண்ணு போல பாடி இது பண்ணி குருஜி எப்படி இது பண்ணி சொல்லி கொடுத்துருக்காரு அதை எல்லாருமா சேர்ந்து பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இப்படி சும்மா சாதாரணமா சொல்லிட்டு இருந்ததா அதையும் ஒரு இதா எடுத்துக்கலாம் நம்ம பண்ணலான்ட்டு இப்போ சமீபத்துல பண்ணி அதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சார். அதை வந்து நம்ம ஃபர்தரா எல்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பர்சனல் இதுல பாக்குற போது எங்களை வந்து ரொம்பவே எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு இது இருந்தது. ஒரு அம்மா அப்பா மாதிரின்னு சொல்லிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும் இவர்கிட்ட. அந்த மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு இதாக இருந்திருக்கேன். எங்கே வந்தாலும் ஒரு இது பண்ணி நமக்கு எவ்வளோ சௌகரியம் பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுத்துண்டு எல்லா விஷயத்துலையும் அவ்வளவு இதாக பண்ணிட்டு இருந்தது. ஒரு இதை இழந்தது நமக்கு பெரிய ஒரு லாஸ் தான். ஆனால் ஆண்டவன் நல்லபடியாக அவரை ஏற்றுண்டு இது பண்ணிட்டு நல்ல அவரோட ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இதோடு நிறுத்திக்கிறோம். முருகாசரணம். முத்துசுவாமி சார் இருக்கேன், பேசலாமா? ஹலோ, நமஸ்காரம். நாகேஷ் சார் பத்தி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். 2 நிமிஷத்துல பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிடுறேன். 3 ஐட்டம் அவரை பத்தி சொல்லணும். 1 பர்சனாலிட்டி, 2வது ஆர்கனைசேஷனல் மேனேஜ்மெண்ட், 3வது இசை வழிபாடு. முதல்ல பர்சனாலிட்டி எடுத்துட்டா ஏற்கனவே எல்லாரும் சொன்ன மாதிரி வெரி லவபிள் பர்சன். எப்பவும் சிரிச்சு முகத்தோடு பேசியோ அன்போடு பழகுவார்.
பவ்யமா இருப்பார். அவருக்கு கோபம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அருமையான பர்சனாலிட்டி. ரெண்டாவது ஆர்கனைசேஷனல் மேனேஜ்மெண்ட். அதுல எல்லா ரீஜனும் வளர்ச்சி தான் அவருக்கு முக்கியம். அதனால எல்லா ரீஜனுக்கும் கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்கிற மாதிரி பண்ணி ஆர்கனைசேஷனல் குரோத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்கார். ரெண்டாவது ஆர்கனைசேஷனல் மீட்டிங்லாம் நடக்கும்போது சில பேர் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் எல்லாம் பேசுவார். நானே யோசிப்பேன், இது எப்படி மேனேஜ் பண்ண போறாரு, பெரிய பூகம்பம் வெடிக்க போறதேன்னு நினைச்சுட்டு இருப்பேன். ஆனா அவ்வளவு டிப்ளமேட்டிக்கா எட் ஃபர்ம் இன் இஸ் பிரின்சிபிள், அவ்வளவு அருமையா மீட்டிங்லாம் நடத்தின்னு போயிட்டு இருந்தார். அமேசிங் பர்சனாலிட்டி. மூணாவது இசை வழிபாடு. இசை வழிபாடு அவருடைய உயிர். எங்க இருந்தாலும் போய் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி பாடிட்டு இருப்பார். சமீபத்துல போன் பண்ணும்போது எங்க இருக்கேன்னா நாகைநல்லூர் சென்னையில இருக்கேங்கிறார். இன்னொரு தடவை கேட்டா வேற ஏதோ ஒரு இடத்துல பெங்களூர்லயே இல்ல, அவர் எப்பப்பார் வெளியிலேயே போய் பாடிட்டு அவ்வளவு ஈடுபாடு பண்ணுவார். சமீபத்துல எங்க சென்னை ரீஜன்ல கோல்டன் ஜூப்ளியர் 2 நாளும் வந்து கலந்துட்டார். குத்துவிளக்கு ஏற்றி வச்சார். சஹஸ்ராம அர்ச்சனையில பார்ட்டிசிபேட் பண்ணார். 4 மணி நேரம் இசை வழிபாடு முழுக்க முழுக்க உட்கார்ந்து பார்த்தார். அவ்வளவு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட்டிவா இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் இப்ப இல்லைங்கிறது நினைக்கிறதே முடியல, இல்யூஷன் மாதிரி இருக்கு. அதனால முருகன் பிரார்த்தனை என்ன பண்றோம்னா, அடுத்த ஜென்மானம் அவருக்கு இருந்ததுன்னா திருப்புழ அன்பர்கள் ஃபேமிலியிலேயே பிறக்க வச்சு இதே மாதிரி தொண்டை தொடரணும்னு பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். அண்ணம்மா மாமி சந்தானம். சார் ராஜு பேசுங்க. ஆடியோ கொஞ்சம் சரியா இருக்கல. ஐம் சாரி அபவுட் தட். டு ரீஜாயின். சாரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். 29ஆம் தேதி மே இன்னைக்கு காலம்பரை எழுந்துட்டோன்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சோன்னே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. சொல்ல முடியாத அதிர்ச்சி தான். ரொம்பவே நம்ப முடியாமல் தான் இருந்தது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பஜனை லிங்க் எல்லாம் ஏதோ வந்தது, வாட்ஸ்அப்பில் கிளிப்ஸ் வந்தது. அப்போ தான் அவரை பார்த்துட்டு இருந்தோம். அந்த நியூஸ் பார்த்தோன்னு கொஞ்சம் செகண்டுக்கு அப்புறமே தானாகவே தெரியாம என்னமோ கண்ணில் இருந்து ஜலம் இப்படியே தானாகவே கண்ணெல்லாம் ஸ்டார்டட் ஸ்வெல்லிங் அப் வித் டியர்ஸ். நாகேஷ் சார் நாகேஷ் மாமா எப்பவுமே ரொம்ப ஆசையா இருப்பார். எனக்கும் ஐ வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹிம். நோ டவுட் அபவுட் தட். பட் அன்னைக்கு அந்த எமோஷன்ஸ் தன்னை அறியாம வந்தது நினைச்சு பார்த்து தெரியறது எவ்வளோ அவர் இம்பேக்ட் ஆயிருக்கு என் மேல. அவரோட இன்ட்ராக்ஷன்ஸ், ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்ஸ்லயும் அவர் எவ்வளோ கைண்டா அஃபெக்ஷனேட்டா அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட, அன்அஸ்யூமிங் நேச்சரோட, அண்ட் அவரோட அப்சல்யூட் சரண்டர் டு திருப்புகழ், அந்த மாதிரி ஒரு போஸ்டர் that had a huge impact on me. அது அன்னைக்கு தான் அவ்வளோ நல்லா தெரிஞ்சது எனக்கு. அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் we take things for granted. And then because of all this, or respect had been there inside, which I really realized to a great extent on that day. And he was truly an ideal திருப்புகழ் அன்பர். அது நிச்சயம் சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது. அசோசியேஷன் நடத்துறத பார்த்தானாக்கா அவர் செக்ரட்டரியா இருந்தார். கே மாமா இருக்கச்சு அப்படியே அவரோட அவ்வளோ சப்போர்ட்டா இருந்தார். இப்போ கணேஷ் சுந்தரம் அவருக்கும் எஃபெக்டிவா, எஃபிஷியண்டா, சின்சியரா சப்போர்ட் பண்ணிட்டு, அது மாத்திரம் இல்லை, அவர் he had absolute knowledge of all the principles and values of our திருப்புகழ் அன்பர்கள், which our senior members had set or put in place. அவர் எல்லா பேச்சையும் கேட்டுட்டு இருந்தார். பட் at the end of the day, when it came to decision making, I think he was always going back to the basic principles of the organization, what it stood for. He never decided anything in a way that didn't go well with the principles or values of the association. It's going to be a huge vacuum for the association to fill, no doubt about it. But Murugan Guruji அவசியம் நம்மளுக்கு ஒரு வழி காம்பர். அதுக்கு என்னமான ஒரு சொல்யூஷன் நிச்சயம் வரும்.
On a personal note, I just can't forget the day Guruji passed away. காலங்கத்தால வந்துட்டார் ஆத்துக்கு. அண்ட் வந்து ஒன்றும் பேசல, வெறும் உட்காந்து அனுபூதி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் அவளோட சேர்ந்து கண்ணில் ஜலத்தோட அனுபூதி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னோட இருந்து டில் தி வெரி எண்ட், அந்த அஸ்திகள் கரைக்கிற வரையும் இருந்தார். And throughout that period, I could sense the kind of respect, reverence that he had for Guruji. His Guru Bhakti was so visible on that day. It is indeed very early that he has left us. He could have stayed with us for much longer. It was totally unexpected. But I'm sure Murugan had some other plans, and I'm sure it all has a reason which we are not aware of. It's going to be a huge vacuum to fill. நம்மளோட திருப்புக அன்பர்கள் ஃபேமிலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க போகிறது. இந்த மாதிரி ஒரு பெங்களூர்ல ஒரு லீடர் was really carrying the association and the activities in a way that we can be proud of. நம்மளுக்கு எப்படி இருக்குனாக்கா அவரோட ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இட்ஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி டயத்தில் நம்ம முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் ஃபேமிலிக்கு நல்லா கரேஜை கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு நம்மளுக்கும் நல்ல கரேஜ் கொடுத்து நம்ம சொல்யூஷன்ஸ் எப்படியான டெவலப் பண்ணி நம்ம we have to pull on. முருகாசரணம். கண்ணம்மா மாமி. முருகாச்சரணம். நமஸ்காரம் எல்லாருக்கும். ஆனா என்னன்னா, மாமி பாடின மாதிரி மத்தியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான, அந்த சிவஞான பதம் அவருக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா என்னன்னா, அவர் எப்போதும் குருஜி சொல்லிக்க கூடாது, ஆசிரியன்னா அப்படின்னு சொல்லுவார். நான் எதுவும் இல்லை, ஆசான்னு சொல்லுவோம், இல்லை ஆசிரியன்னா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்க பெங்களூர்ல டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடுத்தி கொடுத்து, ஒரு டீச்சரும் பாமாலை அப்படின்னு சொல்லி இன்னொன்னு ஏற்பாடு பண்ணி, ஒரு டீச்சரும் அவளோட அதுல காத்தால 9 மணிக்கு உட்காந்தாருன்னா சாயந்தரம் 5 மணி 5:30 மணிக்கு குழந்தைகள் பாடி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டார். அப்படி ஒரு டெடிக்கேஷன் அவருக்கு. எங்களெல்லாம் வளர்த்து விட்டது அவர் தான். ஒரு பெரிய பேரிழப்பு. ஆனா குருஜி சொன்ன வார்த்தைகளை மனசுல வாங்கிட்டு இருக்கேன்னா, துக்க சுக பேதமர வாழ்வித்த கந்த சுவாமின்னு பாடுறோம், அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு. when I lost everything. அப்ப அதே வார்த்தை தான் இப்பவும் எனக்கு தோன்றது. நாகேஷ் சார் இப்படி போயிருக்க வேணாம், ஆனா என்ன பண்றது, முருகன் அவருக்கு ஏதோ காரணம் வச்சிருக்கோம். அதனால எல்லாருக்கும் அதுக்கு அவர் ப்ரேயர் பண்ணிட்டு நான் என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். ராமநாதன் சார், டெல்லி. ராமநாதன் சார், டெல்லி. ராமநாதன் சார் ஆன்ல இருக்கு, கேட்கலையா? இல்ல, மைக் ஆஃபா இருக்கு. ஓ, ஓகே. Actually, Murugacharanam, it is very difficult to hold the position of a secretary in any organization because you have to carry everybody along with you. Lot of controversial decisions are also to be suggested by XYZ. How to tackle such situations is very, very important. He was always tackling everything with a smiling face and amicably settling everything. In fact, recently I met him in Madras during that Golden Jubilee celebrations of Madras region. He was there from the beginning till the end. And he was also participating in singing along with the children as well as elders. What is important is that he has carried on the Guruji's Paddhati as it was taught by him. I am not an expert to talk about it, but still, as a listener, I can very well certify that he was always sticking to Guruji's Paddhati. As far as this thing is concerned, he is always living in the heart
and mind of all of us. Because the way in which he has moved with one and all, nobody can forget him. It's not an easy joke to be good to all. So he had always done his jobs very well. We wish that he had continued Murugan's decision other way, but we still hope that Lord Muruga has his own plans. We can't dispute that. So he had better plans or any idea about this thing. We all wish and pray for his soul rest in peace. Murugacharan. Santana sir, முடிச்சாச்சு. ஏஎஸ் மணி சார், மும்பை. மும்பை ஏஎஸ் மணி சார். Mic on. Mic on. Mic on. Recording in progress. ஏஎஸ் Mic. மணி சார், மும்பை. Mic. Mic on. மைக் ஆன் இல்லையா? இப்ப சரியா இருக்கு. சந்தானம் 2 வந்துட்டாரு. கேக்குறதா? இப்ப கேக்குறது. கேக்குறது. ஆடியோ கேக்குறதா? கேக்குறது. கேக்குறதா? கேக்குறது பேசுங்க. அந்த ஆத்மாத்மா நம்பர் அவர் கூட போன்ல பேசினோம். அட்லீஸ்ட் 15-20 நிமிஷமா பேசிட்டு இருப்போம். குருஜியோட என்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அவரை என் கூட பகிர்ந்து என்னோட அனுபவங்கள் எல்லாம். ஒரு தடவை பெங்களூருக்கு போயிருந்த போது அவருடைய திருப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்ற ஒரு அனுபவம் கிடைச்சது. வெரி அன்அசூமிங் பர்சன். என்னை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அங்க இருக்க நண்பர்கள் எல்லாருமே சந்தோஷம். என்னை உட்காந்து வச்சு நீங்க திருப்பூர் 2 திருப்பூர் சொல்லித்தரணும்னு ஏற்பாடு பண்ணி நான் கம்பல் பண்ணி என்ன சொல்லி வச்சார். ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டு என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துட்டேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி ஆகட்டும், அவரோட டெடிகேஷன் டு தி காஸ் ஆஃப் திருப்பூர் எல்லாத்தையும் அவரை அப்சர்வ் பண்றச்சு ரொம்ப அட்மிரபிளவா இருந்தது. அவரோட இழப்பு அந்த வேக்யூம் எனக்கு தெரியல. வெரி ஷாக்கிங் நியூஸ். அதுல இருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான நிலையில தான் எல்லாருமே இருக்கோம். பிரார்த்தனை பண்ணி அந்த வேக்யூம் அவரே நிரப்ப முடியா ஆண்டவனை பிரார்த்தனை பண்றத வேற வழி இல்லை. குடும்பத்துக்கு உங்களுடைய அனுபவம் முருகாச்சரணம். சக்திதரன் சார், மைக்க ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். டிஆர் பாலு சார், சென்னை. நமஸ்காரம். அடியன் பாலசுப்ரமணியன். எனக்கு திரு நாகேஷ் சாரோட டிஆர் பாலு சார், பாலசுப்ரமணியம் பேசுறேன். எனக்கு திரு நாகேஷ் சாரோட 2008 இருந்து பரிச்சயம். ஒவ்வொரு பெங்களூர் ஃபங்க்ஷனு, இந்த ஒடுக்கத்தூர் மட்டும் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் பர்சனலா போன் பண்ணியோ இல்ல மெசேஜ் கொடுத்தோ இன்வைட் பண்ணுவாரு. ஃபைன் ஜென்டில்மேன் அண்ட் ஆல்சோ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அருணகிரிநாதர் வாக்குப்படி வாழ்ந்தார்னு சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு தான் இருக்கு. என்னுடைய ரீசெண்ட் அபிஷியல் கனெக்ஷன் சொல்லணும்னா, அவருடைய அந்த ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த திருப்புகழ் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒர்க்கை என்கிட்ட கொடுத்தாரு. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் யூஎஸ்ல, கனடால, துபாயில இருக்கிற நண்பர்கள் எல்லாம் புஸ்தகத்தை கலெக்ட் பண்ணி போகும்போது எல்லாரும் ஒரே மித்த குரல்ல சொல்லுவா, இவரை டீச்சரை அடையறதுக்கு நாங்க பெரிய பாக்கியம் பண்ணணும்ன்ற மாதிரி தான் சொல்லுவா. ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். ஒரே ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தோம்னா, முருகன் தனக்கு பிடிச்ச எல்லாம் இந்த சஷ்டி திதியில தான் அழிச்சுன்னு போயிருக்காரு. வித்துக்குலி முருகதாஸ் எடுத்துட்டா அவர் கந்த சஷ்டியில எடுத்துட்டாரு. கிருப்பானந்த வாரியார், சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம்எஸ் கோவிந்தராஜ், டிஎம் சவுந்தரராஜன், இவங்களெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறது சஷ்டி திதி தான். ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முருகாச்சரணம். அபிராமி மாமி.
முருகாச்சரணம். இந்த ஆசிரியரை பத்தி சொன்ன ஹி இஸ் a gem of a person. அது அது எப்படி சொல்றது என்ன, நான் 28 வருஷமா அவர் முன்னாடி உட்காந்து பாடியிருக்கேன். அவர் கொடுத்த கான்பிடன்ஸ் தான், நான் இல்லை, அந்த கான்பிடன்ஸோட தான் நான் அவருக்கு கொடுத்ததுதான் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க முடிஞ்சது ஆக்சுவலி. இல்லைன்னா எனக்கு ஒன்னும் அவ்வளவு தெரியாது. எப்போதும் சொல்லி அவர்கிட்டயே நான், நீங்க கொடுத்த இதுதான் சார் கான்பிடன்ஸ், அதனால்தான் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு என்னைக்கான ஒரு முகத்தை சுழிச்சோ, பாடுற போது தப்பா பாடினா அது முகத்தை சுழிச்சோ அது கிடையவே கிடையாது அவர்கிட்ட. அது 2 தடவை 3 தடவை ரிப்பீட் பண்ணி சொல்லி கொடுப்பாரே தவிர்த்து என்னைக்கும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப லாஸ். மாலுமி இல்லாத கப்பல் மாதிரி இருக்கும் நாங்க கர்நாடக ரீஜியன்ல. முருகன் தான் எதானே அவர் நாகேஷ் சார் தான் எதானு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல லீடர் அவரை மாதிரியே கொண்டு வந்து கொடுக்கணும், எங்களுக்கு அழிச்சுன்னு கொண்டு கொடுக்கணும். இப்ப அவர் முருகன் என்ன செஞ்சுட்டார், நீ அங்க பாடினது போதும், இப்ப என் பக்கத்துல உட்காந்து பாடு அப்படின்னு சொல்லி அவர் அழிச்சுன்னு போயிட்டார். ஆனா அது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய லாஸ் தான். எங்களுக்கும் லாஸ், அவ ஃபேமிலிக்கு ரொம்ப லாஸ். முருகாச்சரணம். சுபா சேது. முருகாசரணம். நாகேஷ் சார், அவரை பத்தி சொல்லணும்னா 3 things. Great teacher, a fantastic leader with a vision, and an excellent human being over that. A great teacherனா இந்த கிளாஸ்ல போய் நம்ம உட்காந்துன்னு அந்த முருக ஆரம்பிச்ச நாழிலேருந்து கடைசியில முடிச்சுட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம ஒரு பஜனை எப்படி ரிட்டர்ன் பண்ணோமோ அந்த ஃபீல் தான் இருக்கும் நம்ம அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ். 2 தடவை 3 தடவை நம்மளை ரிப்பீட் பண்ண வைப்பார். அண்ட் அந்த சுப்ரீமசி இருக்காது. இட் வில் பி அ பேக்கேஜ் ஆஃப் என்டையர் திங். மியூசிக்கு, திருப்புகள், தமிழ் வார்த்தைகள், லயம், ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் பக்தி. அந்த இடத்துல இது இப்படிதான் இருக்கணுங்கிறது அவர் நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு. அண்ட் அந்த கிளாஸ்ல அவர் பண்ற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அவளை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லவே மாட்டார் என்னைக்குமே. பட் நமக்கே அது புரியும், 2வது தடவை நம்ம தான் அந்த தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த மிஸ்டேக் தான் நம்ம கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம அதை கரெக்ட் பண்ணிப்போம். அண்ட் அபிராமி மாமி சொன்ன மாதிரி அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான், அவர் தான் என்கரேஜ் பண்ணுவார் சின்ன சின்ன விஷயங்கள்ல. அந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த கிளாஸ் எண்டில் நமக்கு ஒரு பஜனை அட்டன் பண்ண அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். நம்ம ஒரு 10 பாட்டு ரிவைஸ் பண்ணியிருந்தோம்னா. அண்ட் அ மேன் வித் எக்ஸ்ட்ராடினரி மெமரி. இது நம்ம முன்னாடி அந்த கிளாஸ்ல எடுத்திருக்கோம், இதே மாதிரி இந்த இடத்துல அவெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கிறத இது பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் நிறுத்தி நம்மளை திருப்பி ரிப்பீட் பண்ண வைப்பார். அண்ட் செகண்ட் திங், லீடர் வித் அ விஷன். அதுக்கு சொல்லவே வேண்டாம். அவர் லீட் பண்ண சர்டன் இது லைக் நம்ம பெங்களூர் கோல்டன் ஜூப்ளி, இப்போ நடந்த நம்ம குருஜியோட 95th இது, அதுக்கு இவெல்லாம் ஃபியூ டைம்ஸ் தே ட்ரிப் டு திருச்செந்தூர். சந்தானம் சார், அவர் ஜாக் எல்லாம் அன்னைக்கு கார்த்தால ஒரு மீட்டிங் இருக்கும், நாள் ஒரு பஜனை இருக்கும், சாயங்காலமா கிளம்பி அவ திருச்செந்தூர் போவா. அண்ட் அதை எப்படி டு த டீ அதை எப்படி பிளான் பண்ணணுமோ அதை பிளான் பண்ணி அந்த நம்மளோட கோல்டன் ஜூப்ளி இங்கே நடந்த 2019 இதை இவகிட்ட கொடுக்கலான்னு, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடலங்கிற மாதிரி ரொம்ப பேசவே மாட்டார். இப்போ அவரை கூட கிளாஸஸ் பஜனை எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு சின்ன ஸ்மைலு, அவ்வளவுதான். அண்ட் இதைதான் இவர் நமக்கு பண்றாருங்கிறத அவர் குறிப்பாலேயே உணர்த்திடுவார். அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி he is not with us hereafter அப்படின்னு நினைக்கவே முடியல. இட் இஸ் சோ வெரி அன்பிலீவபிள். ஒரு எந்த கிளாஸா இருக்கட்டும், அண்ட் என்ன விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா கூட அதை அவகிட்ட கன்வே பண்ணணும்னா he has his own way of saying things and way of conveying it without provoking anybody. யாரையும் காயப்படுத்த மாட்டார். ஆனா நம்மளோட அசோசியேஷன், நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு இதுதான் பிரின்சிபல்னாக்க இப்படிதான் நடக்கணுங்கிறதுல he lived to that principle. தன்னை குருஜின்னு தன்னை குருன்னு கூப்பிடுறது அவர் என்னைக்குமே இது பண்ணின்றதே கிடையாது. தனக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்றது அதெல்லாம் அவர் என்னைக்குமே விரும்ப மாட்டார். மெயினா அந்த குருஜியோட பிரின்சிபல் எதுவா இருந்தா, இப்படி இருக்கா டேப்ல அப்படின்னு யாராவது கேட்டா கூட குருஜி எப்படி பாடியிருக்காரோ அப்படி பாடுங்கோ போறோம் அப்படிங்கிற அந்த இடத்தோட அவரோட இட் வில் ஸ்டாப் தேர். அண்ட் நம்மளோட கோல்டன் ஜூப்ளி 2019 நடந்தது, அது எல்லாத்துலயுமே he was a leader and he was a decision maker. அது அந்தந்த இதுல எல்லா இடத்துலயுமே he will involve himself without interfering. And அது be it whatever department it is.
அவரோடது எல்லாமே பெரிய பெரிய அண்ட் ஹி கிவ்ஸ் அப்சல்யூட் இண்டிபெண்டன்ஸ். எந்த ஒரு டீம்ல வேலை பார்த்தாலும் ஹி கிவ்ஸ் அப்சல்யூட் இண்டிபெண்டன்ஸ். நீங்க எப்படி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள வரவே மாட்டார் அவர். இன்னைக்கு அந்த சச் அ கிரேட் லீடர். அவர் ஃபர்ஸ்ட் பார்த்த போதுலேருந்து இதை மெயின் நமக்கு என்ன பாட்டு தானே, அந்த ஒரு பஜனை அத அந்த இதுலேருந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அந்த லயம் இல்லாம அவர் கண்ணை மூடிண்டாருனாக்க யாருக்குமே எதுவுமே தோணாது. அந்த இடத்துல நம்ம எல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிவா எங்களை மாதிரி இருக்கிறவா இருந்தானா கூட ஹி பிரிங்ஸ் எவ்ரி ஒன் டு அ ஃபோக்கஸ். அந்த இடத்துல நம்மளே இருந்து அந்த மாதிரி ஆகணுங்கிற மாதிரி ஹி பிரிங்ஸ் தட் அந்த என்விரான்மெண்ட், ஹி பிரிங்ஸ் தட் என்டையர் திங் டு அ அந்த சாங்டோரியம் அந்த இடத்துல. அண்ட் அபவ் ஆல் தட் ஒரு எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங். ஒரு சின்ன வார்த்தை எப்படி இருக்கேள்மா, ஏதோ ஒரு இதுல இருந்ததுன்னா சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு குழந்தைகளோட அட்மிஷன், கல்யாணம் ஏதாவது இருந்ததுன்னா பிஸியா இருக்கேளா, சின்ன சின்ன விஷயங்கள். என்னைக்குமே அவர் ரொம்ப ஜாஸ்தி அப்படி ஒரு இதுவா ரொம்ப இதுவும் கிடையாது. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களும், ஏன்னா அஸ் அ லீடர் ஹி ஹாஸ் டு மெயின்டைன் அஸ். ஆனா எல்லார்கிட்டையும் மனசை தொடுற மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தையில என்ன சொல்லணுமோ என்ன கன்வே பண்ணணுமோ அதை வந்து என்டையர்லி டு த ஹார்ட் அவ்வளோ வாஞ்சையா வந்து இப்போ எங்களை மாதிரி இருக்கிற லேர்னர்ஸ்க்கெல்லாம் ஒரு 10 பாட்டு இன்னைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ராமநவமிக்கு முன்னாடி இந்த ராமநவமி பாட்டுகள், விசாகத்துக்கு முன்னாடி இந்த விசாகம், அவரே ஒரு மைண்ட்ல ஒரு செட்டப் வச்சுட்டு தான் கிளாஸ்க்குள்ள வந்தே உட்காருவார். அந்த மாதிரி அதை இன்னைக்கும் இதுவே வா அப்படின்னு வந்து கேட்டுன்னு தான் உட்காருவார். சோ மெனி திங்ஸ் டு டாக் அபவுட் ஹிம். ரொம்ப அவர் வந்து சொல்லவே முடியாது. எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங். அவரை வந்து இப்போ அவருக்கு இல்லைங்கிறத டைஜஸ்ட் பண்றதுக்கே எவ்ரி அதர் டே இட் டேக்ஸ் வெரி வெரி லாங். இப்பவும் நம்மளால அதை ஜீரணிக்கவே தான் முடியல. என்ன சொல்றது, அதுக்கெல்லாம் அந்த கந்தலோகத்துல வந்து இங்க பாடினது போறோம், இந்த லோகத்துல கந்தலோகத்துல வந்து பாடணும் முருகன் கூட்டின்றான்னு எனக்கு கண்ணமாமாமே சொன்னான். அந்த மாதிரி தட் இஸ் வாட் முருகன்ஸ் விஷஸ். எப்படியா இருந்தாலும் குருஜியோட பிரின்சிபலுக்கு டு தட்டி ஃபாலோ பண்ணினவர். அவரே நமக்கெல்லாம் ஒரு வழியும் காமிப்பார். இந்த இதுல நம்ம எல்லாருமே அதே துக்கத்துல தான் இருக்கோம். சார் ஃபேமிலி அவளும் இருக்கா. எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். அவ எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. கிரிஜா கிருஷ்ணன் மாமி. Namaskaram, Muruga Muruga. See, I am talking on behalf of the Hyderabad Anbargal. See, Hyderabad Anbargalku வந்து association with Nagesh ji is just less than a decade. So, எங்களோட 2 major functions தான் we've been associated with him. But the kind of mark that he has left on all of us, it's something I would like to point out. What are all the striking parts of in our relationship? Actually, what struck us most was the genuineness with which he interacts with all of us, young and old, and also the ability to take everyone along with him in any discussion. Excellent leadership qualities with readiness to share experience freely. Of course, next only to Guruji in conducting a bhajana. And for us, the bhajana that was conducted on December 3rd last year on the occasion of my father's centenary was an out-of-the-world experience for all of us. The energy, the emotion, the content, the musical excellence, and to top it, the prarthana which he led and made each one of us follow him. It just took us back to the good old days of Guruji, of a bhajan led by Guruji. It's a great loss for the Tripura and Anbargal Association. I don't know how we are going to cope with this. If we feel like this, the Bangalore Anbargal must be devastated. We can very well understand what they are going through. Muruga. Lakshmi Venkatraman Mami. நமஸ்காரம் எல்லாருக்கும். நாகேஷ் மாமா பத்தி சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு கத்துனது அவர்கிட்ட தான். முதல்ல பெங்களூர்ல மல்லேஸ்வரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். நான் பெங்களூர்ல தேர் ஃபார் a few years. அப்போதான் நான் கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது என்ன, வாட் இஸ் த டெடிகேஷன், ஹவு இட் ஹேஸ் டு பி கண்டக்டட்ங்கிறது நான் வந்து அவர்கிட்டேருந்து கத்துனேன். அதுக்கப்புறம் இங்க ஹைதராபாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கிளாஸ் எடுத்து அவரோட
ஹெல்ப்னாலையும் அவரோட கைட்லைன்ஸ்னாலையும் அங்க அசோசியேஷனை நல்லா நடத்தி அங்க ஏதாவது பண்ண முடிஞ்சது. எல்லாத்துக்குமே நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோட தெலுங்கு புக்கை டெல்லியில போய் குருஜியோட அந்த 60 திருப்புகளோட 60th இயர் செலிப்ரேஷன்ல ரிலீஸ் பண்ணினார். அவரோட என்கரேஜ்மெண்ட் இல்லாம அந்த புத்தகம் வெளியே வந்திருக்காது. டோட்டலா வித் ஹிஸ் டோட்டல் சப்போர்ட் என்னோட அந்த புக்கும் ரிலீஸ் ஆகி இப்போ நியர்லி 200 புக்ஸுக்கு மேல போயிருக்கு. அது தெலுங்கு ரீஜியன்ல நம்ம திருப்புகழ் பரவறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அதுக்கு அந்த கிரெடிட் பூரா நாகேஷ் மாமாக்கு தான் அது போகும். அவரால் அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. இது இந்த பஜனை இப்ப ரீசெண்டா கிரிஜா மேடம் சொன்ன மாதிரி நம்ம பண்ணினோம், டிசம்பர்ல பண்ணினது. நான் மணிமாமா உடம்பு சரியாலன்னு போன் பண்ணினார். என்ன பண்ணுவோம்னு சொல்லி நான் அவருக்கு போன் பண்ணினேன். அவர் திருச்சியில இருந்தார். திருச்சியில இருந்து சொல்றாரு, நாங்க கவலையப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம், எல்லாம் முருகன் நல்லபடியா நடத்துவான்னு. அதே மாதிரி அவர் எங்கேயோ சுத்தின்னு இருந்தவர் எங்க இருந்தோ பேசினார். தடும்னு அன்னைக்கு காத்தால டிவைன் பஜன் ஹைதராபாத்காரெல்லாம் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிச்சயமா எத்தனை பேர் அவர் பாடுற இடத்துல போய் கேட்போமோ தெரியாது. அவர் முருகனா எங்களுக்கு அந்த பஜனையை நடத்தி அந்த முருகனை நேர காட்சி காமிச்சாரு எங்களுக்கு. அதனால ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த இரங்கல், வணக்கங்கள், நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மாமி. Namaskaram to all our elders here. Namaskaram. It is clear how much Nagesh Mama has meant to each one of you and indeed to the entire Tirupukal community. My own association with Mama has been very recent. Summer of 2021 la Alamelu Mami from Chennai call panni sonna that Detroit la Nagesh nu or Mama vandirukar, senior teacher. I think you should call him and get to learn some songs from him appadina. So na Mamaவை கால் பண்ணினேன் and ரொம்ப நன்னா பேசிட்டு இருந்தார் and he asked me to sing a few songs and then he suggested assorted பாட்டா கத்துக்காம ஒரு full set of வகுப்பஸ் or a full set of மயில் வேல் விருத்தம் அதெல்லாம் அப்படி கத்துண்டேன்னா it will be a good addition to your what you know of Tirupukal அப்படின்னு. And then அப்புறம் very soon after that he was getting ready to return to India and he said நான் 4:30 மணிக்கு இந்தியாவிலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன், நீ அதை ஜாயின் பண்ணு அப்படின்னு. அப்போ இனிஷியலி எங்களோட டேலைட் சேவிங்ஸ் டைம் ஃப்ரம் த யூஎஸ்ல இட் seemed very difficult to actually be on the spot at 6 in the morning, 5:45, 6 மணி 5:45, 6 in the morning. But very soon it was clear avaroda he had a wonderful team of Vangi Padra ladies and his insistence on accuracy and precision and his generosity as a teacher that came through, and it was so inspiring to be with him in those Sunday classes. And adukapram Vasanta Mamiyoda explanation was just very, very scholarly, and it was a whole new world of Tirupukal appreciation that I was introduced to entirely by Nagesh Mama. And I had the opportunity to meet him in Mamanaroda centenary celebrations in Hyderabad last year in November, and I had the opportunity, fortunately, to tell him how much of a role model he was to me. And every Sunday comes around and then one misses his class, one misses being with him, and I can see how much his music and how much he has touched each one of us as a person and as a teacher. And I thank you for this opportunity to pay my respects to Nagesh Mama today. Namaskar. Mr. Sundar. முருகாசரணம், சிகாகோலேருந்து பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சிகாகோ திருப்பூர் அன்பர்கள் சார்பில் நான் பேசுகிறேன். அவ்வளோ தூரம் தமிழ் அவர் சரியாக பேசுறதுக்கு பழக்கம் கிடையாது. 1997 இங்கே குருஜி யூஎஸ் ட்ரிப்பு பண்ணதுலேருந்து எங்கள் திருப்பூர் குரூப்பு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் எல்லாம் பூர்ண சேதுராமன், சௌமியா குமரன் மூலமாக கிளாஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த கிளாஸ் கோவிட் வந்தபோது கிளாஸ் எல்லாம் நடத்த முடியாது போன போது திடீர்னு
அந்த சமயத்தில் தான் நாகேஷ் மாமா இங்கே வந்திருந்தார் டெட்ராய்ட்டுக்கு. அவர் ஃபேமிலி அவர் சன் விசிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அங்கேருந்து கான்டாக்டட் அஸ், வந்து இங்கே வந்து கிளாஸு நடத்துகிறேன், ஜூமில் நடத்துகிறேன் அப்படின்னு வந்து ரொம்ப he was very particular that we should all join and the Zoom meeting classes எல்லாம் நடத்தினார். ஒரு 20 பாட்டுக்கு மேலே கற்றுக் கொடுத்துருக்காரு எங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும். ஒரு எல்லாருக்கும் என்ன மாதிரி கற்றுக் கொடுக்கணும், அதை இது ஒரு he will try to get. நமஸ்காரம். ஐ திங்க் அவரோடது கால் இதுவா எடுத்து போல இருக்கு. ஸோ நான் பூர்ணா சேதுராமன், நான் எங்களோட சீனியர் மெம்பர் அவர், அதனால அவர் பேசிட்டு இருந்தார். அதான் நாகேஷ் மாமா வந்து அம்புலு மாமி அலமேலு சந்தானம் மூலியமா தான் எங்களுக்கு இது மாதிரி வந்திருக்காருன்னு தெரிஞ்சு ஆரம்பிச்சோம் அந்த ஆன்லைன் கிளாஸ. அவரோட எல்லாரும் சொல்லிட்டு அவரோட டெடிகேஷன், அவரோட சின்சியாரிட்டி, அவரோட பக்தி, இதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு கிளாஸ்லயும் எங்களுக்கு பாட்டு சொல்லி தரும்போது அந்த மீனிங்கையும் சொல்லி எங்களுக்கு அப்படி புரிய வச்சு ரொம்ப நிதானமா அவர் சொல்ற மாதிரி தப்பு பண்ணா அந்த இடத்த திருப்பி திருப்பி சொல்லி தருவாரே தவிர அவ்வளவு பொறுமையா எங்களுக்கு சொல்லி தந்தார். அவரோட இழப்பு எங்களுக்குலாம் ரொம்ப இது. எங்களுக்கு உங்களை மாதிரி எல்லார மாதிரியும் அவ்வளவு நன்னா அவரை தெரியலனாலும், ரொம்ப வருஷமா தெரியலனாலும், அந்த குறுகிய காலத்திலேயே எங்களுக்கு வந்து அவரோட ரொம்ப க்ளோஸா ஒரு இன்ட்ராக்ஷன். எனக்கும் என் தங்கைக்கும் அவர் சொல்வார், நீங்க 2 பேரும் என்னோட சிஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கேள் அப்படின்ட்டு எங்களோட ரொம்ப இது ஜோவியலாவும் பேசுவார் அவர். ரொம்ப நிறைய ஃபன்னியா, ரொம்ப நிறைய கோட்ஸ் எல்லாம் நல்லா சிரிக்கிற மாதிரி எங்களோட பேசி எங்களை ரொம்ப ஒரு அவரோட சாதாரணமா அவர் அந்த மாதிரி பஜனை பண்ணும்போது இருக்கிற ஒரு பக்தியோட இருக்கிற இதோட அவரோட இயல்பா பேசுற மாதிரியும் ஒரு இதை கொண்டு வந்து எங்களோட நடத்தின்னு இருக்கார். நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அவரோட சண்டே கிளாஸ்க்கு நான் எப்போ முடியறதோ போவேன். அவர் போக முடியலனாக்க அப்படியே ஒரு வருத்தமா இருக்கும், ஐயோ இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு. அதெல்லாம் நாங்க ரொம்ப எங்களோட பெரிய இழப்பு. கடைசியில நான் அவரோட இன்டராக்ட் பண்ணது வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மீட்டிங் வச்சிருந்தார் டீச்சர்ஸ்க்கு. நாங்க வந்து வர முடியல மாமா, என்னால எனக்கு ஏதோ கான்ஃபிளிக்ட் இருக்கு சங்கர ஜெயந்தி அன்னைக்குன்னு சொன்னேன். கவலைப்படாமா, நீங்களாம் சீனியர். நான் சொன்னேன், மாமா சீனியர் வயசுலதான் மாமா, திருப்புகழ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாவும் இது பண்ணிட்டு இருந்தாரு எங்களோட. என்ன நான் ஏதாவது பாட்டு சொல்லி கொடுத்தா ரெக்கார்டிங் அனுப்புமா, நான் மிஸ்டேக் கரெக்ட் பண்றேம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேஷண்டா எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். என்ன டெடிகேஷன்னாக்க, ஒரு வாட்டி அவர் எங்கேயோ பார்ட்டிக்கும் எங்கேயோ போயிட்டு இருந்தார், எங்களுக்கு கிளாஸ் இருந்தது. அவர் பார்க்கிங் லாட்டுக்கு வந்து கார்ல வந்து எங்களுக்கு அந்த பாட்டை எடுத்தார் அன்னைக்கு. அப்படியே அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன், சின்சியாரிட்டி, ஒரு பக்தி யாருக்கும் எங்களுக்கு அவர் எங்களோட இங்க சிகாகோல ஒரு எங்க அன்பர்கள் வீட்டுல வந்து ஒரு பஜனையும் நடத்தி கொடுத்தார். எங்களால மறக்க முடியாதது அந்த பஜனை. குருஜி இங்க வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பஜனை இங்க அவரோடதுதான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப பக்தி பூர்வமா அவ்வளவு நன்னா இருந்தது. நாங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறோம் அவரை. அவரோட ஃபேமிலி அவளோட என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரிய இழப்பு தான் இது. நாங்க வந்து இதை ஈடு கொடுக்கறதுக்கு முருகன் வந்து நம்மளுக்கெல்லாம் நல்ல சக்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். முருகா சரணம். சுந்தர் மாமா வந்துட்டாரான்னு தெரியல எனக்கு. நான் சாரி, அவர் கட் பண்ணதுனால நான் பேசிட்டேன். முருகா சரணம். இது வந்து இந்த ஜெயா பசுபதி மாமிக்கும் அனுப்பிச்சிருந்தது, பட் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஜாயின். ஷீ சென்ட் a 3 lines message. I thought with everybody's permission I'll read it. Thank you very much, dear Vasanta ji, for information about CEC meeting arrangement on 12/6/24 at 7 p.m. IST. I am really speechless at the moment to say about this great person from whom we learned a lot about divinity, simplicity, and how to sing Tiruppugal meaningfully. We miss him and his teachings a lot. I include 2 great souls in my daily prayers. Muruga Charana. அடுத்தது சசிகலா மேடம் from Delhi. மைக். சந்தானம் சார், நான் இவ்வளவு பேரும் இத்தனை பேசினதுக்கு அப்புறமா நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் நாகேஷ் சார் பத்தி பேசணும்னா கட்டாயமா அத
நம்மளுடைய இது தோன்றது கட்டாயமா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமா அவரை பத்தி பேசணும். ரொம்ப ஒரு அன்பான பர்சன். அவரை பத்தி எல்லாரும் சொன்னது அதுதான், அது உண்மை. ரொம்ப அன்பா இருப்பார். யார பார்த்தாலும் உடனே விசாரிப்பார், எப்படி இருக்கேள் என்ன, ஃபேமிலிய விசாரிக்கிறதோ அதெல்லாம் அப்படி ஒரு ஈடுபாட்டோட பண்ணுவார். இந்த பொன் விழாவுக்கு என்னால சென்னைக்கு வர முடியல. அவர் வந்துட்டோ இவரை பார்த்திருக்காரு. இவர் மட்டும் போயிருந்தார், மிஸ்டர் ராமநாதன். அவரை பார்த்துட்டோ உடனே அவர்கிட்டையும் 2 வார்த்தை பேசி, எப்படி இருக்கா சசிகலா மேடம், எப்படி இருக்கா அப்படின்னு வேற கேட்டு, அவர் அந்த மாதிரி எல்லா இதுலயும் ஒரு ஈடுபாட்டோட இருக்கக்கூடியவர். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பர்சன். இவரை அஃப்கோர்ஸ் அவருடைய அஃபிஷியல் இதுகள்ல அவர் என்ன மாதிரி டீல் பண்ணார், எப்படி இருந்தாருங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொன்னேன், அதை பத்தி இல்லைங்கல. அவர் முக்கியமா என்னன்னா அவருடைய டிவோஷன், குருஜி மேல அவருக்கு இருந்த ஒரு அதீதமான பக்தியை சொல்லணும். திருப்புகழ் மேல இருந்த ஒரு அதீதமான ஈடுபாடு, அவ்வளோ ஒரு பக்தி. அதையும் நிச்சயமா நம்ம எல்லாரும் மறக்க முடியாது. எல்லார் மனசுலயும் அவர் என்னைக்கும் இருப்பார். அதுதான் அவருடைய ஸ்பெஷல். இது என்னன்னா அதை பத்தி சொல்லணும்னா அதுதான், என்னைக்கும் இந்த மாதிரிப்பட்டவாள்லாம் என்னைக்கும் யாருமே மறக்க மாட்டா. நம்ம இருக்கிற வரைக்கும் அவர் நம்மளுடைய மனசுல இருந்து வாழ்ந்துன்னு தான் இருப்பார். முருகாசரணம். சார் சித்ரா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பேசுறேன், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இப்ப ரீசெண்டா அவரை பார்த்து கோல்டன் ஜூபிலியில 2 நாள் முழுக்க முழுக்க கூட இருந்ததுக்கு அப்புறம் அது ஒரு சில போட்டோல இவ 2 பேரும் உட்காந்துக்கத பார்த்தானா நான் இன்னும் நம்பல. அவர் இல்லைங்கிறது நீங்களே ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் நம்பல. ஹி இஸ் தேர். இப்ப இந்த மீட்டிங் நடக்கும்போது கூட அவர் இருக்கார், அவர் கேட்டுட்டு தான் இருக்கார். அது அந்த மாதிரி ஒரு எளிமை, அதுதான் என்ன சொல்ல. அன்னைக்கு அவர் மேடையிலேயே இருந்திருக்கார், ஒரு நாள் மேடையில இருந்திருக்கார். நடுவுல இருக்கிற கேப்ல டக்குன்னு போய் லட்சுமி மாமியை பார்த்துட்டு வந்திருக்காரு. எவ்வளவு ஒரு அன்பு. அந்த அன்புங்கிறது திருப்புகழ் அன்பர்கள்னு வச்சாரு பாருங்க குருஜி, அதுக்கு ஒரு இலக்கணமாக நாகேஷ் திகழ்ந்தார்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கோம், இதுல எத்தனை பேர் நம்ம பிளட் ரிலேஷன் சொல்லுங்க பாக்கலாம். நமக்கெல்லாம் கண்ணுல ஜலம் ஏன் வருது? ஏன்னா அந்த திருப்புகழ் அன்பர்கள்ங்கிற ஒரு இதுல நம்ம குருஜி நம்மளை அவ்வளவு தூரம் இணைச்சிட்டார். அதுல மெயின் ஒரு பாலமாக நாகேஷ் சார் விளங்கிட்டு இருந்தார். இதுதான் எனக்கு சொல்லணும். ரொம்ப எளிமை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், அவர் பக்கத்துல ஒரு இளைஞன் உட்காந்து இருந்தான். ரொம்ப குழந்தையா இருக்கிறதுல இருந்து நம்மள்ட்ட டெல்லியில திருப்புகழ் படிச்சவன் இப்ப அவன் சசிகலா மேடம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். நம்மள இப்ப எப்ப பார்த்தாலும் பஜனைக்கு வரான். அந்த பையன் கிட்டக்க உட்காந்துருக்கான். இவருக்கு அவனை தெரியாது, அவனுக்கு இவர் தெரியாது. என்னடா பெரிய ஜாம்பவான் பக்கத்துல உட்காந்து இருந்தே அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணேனா. அப்புறம் ஐயோ அவனுக்கு தெரியலப்பா அவன் யாருன்னு இருந்தேன்னா, அவன் புதுசா மெட்ராஸ்ல இப்பதான் வந்துட்டு இருக்கான். அவன் என்ன மாமா அவங்ககிட்ட என்ன சொன்னார், நடுவுல பேசினாரு. என்ன சொன்னார் மாமா? எங்கிட்ட சொன்னார், October 2 நான் அருணகிரிநாதர் விழாலாம் நாங்க பெங்களூர்ல பெருசா நடத்துவோம், நீ கட்டாயமா வந்துடு, நீ என் பக்கத்துல நின்று பாடு அப்படின்னு சொல்லிட்டான். அவனுடைய சந்தோஷம், அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தோ எனக்கு தெரியாது. ஆனா நாகேஷ் சார் வாயால அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சதுங்கிறது எனக்கு மறக்கவே முடியாது. இதுதான் நான் முக்கியமா சொல்லணும். அவருடைய எளிமை. எங்க பார்த்தாலும் நம்மளோட ஒரு கொஞ்சம் பெரியவான்னு தோணிடுதுன்னா உடனே காலை தொட்டு நமஸ்காரம். நம்ம எத்தனை பேர் அப்படி பண்றோம்? காலை தொட்டு கும்பிட்டு கண்ணில் வச்சுக்கிறதுங்கிறது எல்லாராலையும் நினைச்ச ஒண்ணு நடத்த முடியாது. ஆனா ஆத்மார்த்தமா ஃபீல் பண்றவாளுக்கு தான் அது முடியும். உடனே காலை தொட்டு கண்ணில் வச்சுக்கிற அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் பர்சன். அவருக்கு என்னைக்குமே இந்த நினைவுல அவர் இருக்கார். அவர் இங்க இருந்து போகவே இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இவ்வளவு பேர் பேசினதுக்கு பிறகு நான் என்னத்தை ஆட் பண்ண போறேன் எனக்கு தெரியல. ஆனா நான் 1-2 சென்டென்சஸ் மட்டும் சொல்லிடுறேன் அவரை பத்தி. நாகேஷ் முதல்ல நான் பார்த்தது குருஜியோட ஸ்ருங்கேரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போன போது அவரோட நாங்க டிராவல் பண்ணோம். அது அவருக்கு திரும்பி ஞாபகம் என்ன ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அதை நம்ம அப்போ போனோமே, நீங்க அது பண்ணல நான் இது பண்ணேன்னு பேசினே இருப்போம். 2வது அவர் திருப்புகழ்ல என்ன ஏதாவது திருப்புகழ் இல்லைன்னா அபிராமி அந்தாதியில ஏதாவது அவருக்கு வந்ததுன்னா நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் நிறைய பண்ணியிருக்கோம். அதுல அது ஒரு ஐட்டம்ஸ் அதுக்கு இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ இது நடந்திருக்கு. ஸோ அதனால திருப்புகழ் அதுக்குள்ள இருக்கிற மீனிங்ஸும் அதுல எப்படி பாடணுங்கிறதெல்லாம் நாங்க டிஸ்கஷன் நிறைய நடந்திருக்கு. 3வது அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரையும் அன்பு, அரவணைப்பு, அப்புறம் ஒரு எளிமை, இது 3 அவருக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபார்மேஷன் அவருக்கு. அது குருஜி எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படி பாடணுங்கிறது அவரோட இது. நம்மளும் அப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கோம். பட் ஆனா அவர் அதை காமிச்சிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணான்னா எல்லாருக்கும் அது ஏதாவது ஒருத்தர் வித்தியாசம் ஏதாவது பண்றான்னா அவர்கிட்ட போய் சொல்லி அவருக்கு அதை ஹர்ட் பண்ணாம அழகா சொல்லி கொடுத்துருவார்.
அவ்வளோ என்னன்னா பாடுறாரு. அண்ட் எல்லா திருப்புகழ் எதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அவர் வந்து அழகா நடத்தி கொடுத்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்கு நிறைய இருந்தது, அதெல்லாம் தெரியும். ஆனா எல்லாத்த விட எனக்கு என்னன்னு கேட்டா, எங்க பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப், ஐ ஹவ் லாஸ்ட் அ பர்சனல் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆனா மனசுல சித்ரா சொல்ற மாதிரி நாங்க எப்பவுமே அவனை நினைச்சுட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய லாஸ் டு திருப்புகழ் நண்பர்கள், சந்தேகமே கிடையாது. பர்சனல் லாஸ் டு அஸ். அண்ட் அவரை என்றென்றும் நாங்கள் நினைச்சுட்டு இருக்கோம். அது வேற வழியே கிடையாது. முருகன் அவரை தன் காலடியில சேர்த்து விட்டார். என்ன கேட்டேன்னா, அவர் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு கேட்ட சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயேன்னு அவர்கிட்ட கேட்டிருப்பார். அவரோட எடுத்துட்டு போயிட்டார் முருகன். சோ இந்த இது அவரை நிச்சயமா அவர் முருகன் வேண்டியதுனாலதான் அவர் கூப்பிட்டு போயிட்டார். ஆனா அவர் போனதுனால அவருக்கு நல்லதா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு பெரிய லாஸ், ஃபேமிலிக்கு லாஸ். எல்லாருக்காகவும் எல்லாரோட மனசு நல்லபடியா இருந்து அவர் முருகன் அடியில நம்மளெல்லாம் பார்த்து நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்க முருகனை பிரார்த்திப்போம். முருகாசி. தாரிணி கணேஷ். முருகாசரணம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரினா எனக்கு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே அவரை பத்தி பேசிச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னா, நானும் நாகேஷ் சாரும் சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல கத்துட்டு இருக்கோம் திருப்புகழ். அது வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன, அவர் 70s வந்தார், நானுமே ஒரு ஹார்ட்லி 5 இயர்ஸ், 4 வயசு 5 வயசு. அவர் அப்ப பேச்சுலர். நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து திருப்புகழ் கத்துனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் கத்துனோம் திருப்புகழ். அப்போ திடீர்னு ஒன் ஃபைன் டே வெங்கட்ராமன் குருஜி 50 வயசு அவருக்கு. இப்போ போன அப்புறம் எல்லா குடும்பமும் அலறிது. இப்ப எல்லாரும் ஃபீல் பண்றேன்ல, அப்போ இதோட இன்னும் 100 டைம்ஸ் எல்லாரும் அலறினான்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு அலறினா எல்லாரும் தான், நான் வேற வார்த்தையே எனக்கு சொல்ல தெரியல. அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க், இனிமே கர்நாடக ரீஜன் என்ன பண்ணுவான்னு ஒரு கொஸ்டின் மார்க். அப்போதான் குருஜி வந்துட்டு நாகேஷ் வந்துட்டு நீங்க இனிமே எடுத்துன்னு சொன்னப்புறம் எனக்கு அவர் நாகேஷ் பத்தி ஒரு நாகேஷ்னே பழகிட்டேன் நானு. அவர் பெரியவரா இருந்தா கூட அவரை பத்தி எனக்கு ஒரு பெரிய ஒரு அசுர சாதனை என்னன்னா, இருக்கிறத மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் முன்னோர்கள் கொடுக்கறது மெயின்டைன் பண்றதுன்றது பெரிய விஷயம். நாகேஷ் கேஸ்ல அதுதான் இருக்கு. வெங்கட்ராம குருஜி அவர் ஒரு ஆலமரம் மாதிரி பெங்களூர் ரீஜனை டெவலப் பண்ணி கொடுத்தாரு. 25 வருஷம் அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ண ரீஜனை வந்துட்டு அதுக்கு அடுத்தது ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்றதுன்றது நாகேஷால தான் முடிஞ்சது. இல்லைன்னா வந்துட்டு அது அப்படியே கவுந்து போயிருக்கும். ஆனா அது இல்லாம எல்லாரும் பயந்தோம், இனிமே யார் பண்ண போறா. ஆனா அது அவர் பண்ண அதே இதுல கோல்டன் ஜூப்ளி, திருப்பூர் அன்பர்களோட கோல்டன் ஜூப்ளி, அதுக்கப்புறம் நவாகம், அதுக்கப்புறம் 7 days கோல்டன் ஜூப்ளி, நம்ம கர்நாடக ரீஜனோட 7 days கோல்டன் ஜூப்ளி. அது தவிர அதே மாதிரி அதே அந்த சஷ்டி விசாகம் எல்லா பஜனையும் கண்டினியூஷன். அதுக்கப்புறம் அருணகிரிநாத் விழா, அதுக்கப்புறம் நம்ம இது படி விழா. இது எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயம். ஆனா பர்சனலி எங்களுக்கு என்னன்னா, நாங்க ஒரு 25 வருஷம் ஸ்டால்வர்ட் கிட்ட இருந்துட்டோம். குரு வெங்கட்ராமன் அவர்கிட்ட இருந்துட்டோம்னா அவர் கூடயே தான் இருந்தோம். எல்லாமே அவர் கூட தான். அவர் போய் அந்த கிரேவ்யார்ட்ல அந்த ஸ்மசானத்துல எல்லாம் இருந்து கூட இருந்து ஃபுல் ஃபேமிலி விவேர்து அது அலறினோம். அப்ப ஆக்சுவலி அதே கண்டினியூ ஆகும்போது என்னால வந்துட்டு கண்டினியூ பண்ண என்னால தாங்கவே முடியல. இங்க எனக்கு நியூஸ் கிடைச்ச உடனே 4:30 மணிக்கு நியூஸ் கிடைச்ச உடனே எனக்கு தெரிஞ்சவா எல்லாருக்கும் போன் பண்ணி இப்படி அழுதுருக்கேன்னா கதறி இருக்கேன். அங்க போகிற இருக்கும் ஃபிளைட்ல எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருந்தேன், என்ன இப்படி அழறாளேன்னு. பிகாஸ் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனா நாகேஷோட ஒரு தபஸ் சக்தி நான் ரொம்ப கண்டுபிடிச்சேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அது சரி ஃபிளைட்டுக்கு திருப்ப ஆகணும். அப்ப நமஸ்காரம் பண்ண அப்புறம் எனக்கு ஐ டோன்ட் நோ, அந்த நமஸ்காரம் பண்ணி எழுந்த அப்புறம் இன்னி வரைக்கும் எனக்கு அழுக வரல. அதாவது அவரோட அந்த ஆறுதல் அது கண்டிப்பா அவர் நினைச்சுப்பாரு. எனக்கு போன உடனே என்ன பார்த்த உடனே என்னாச்சு, அவர் பாருமா பாரு ஓடி வந்துட்டா, அந்த டைலாக் தான் எனக்கு, பாரு வந்துட்டா பாரு. அதுதான் எனக்கு அவர் சொல்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிச்சு இரவாம ஒரு பாடி நமஸ்காரம் பண்ணும்போது, இங்க பாருமா இப்ப இனிமே ஆகர வேண்டிய வேலை பாருமா, ஆச்சு டைம் ஆச்சு ஆகர வேண்டிய வேலை. அந்த மாதிரி ஒரு எனக்கு இன்டியூஷன், எனக்கு அந்த ஒரு ஆறுதல் எனக்கு அவர்கிட்டே இருந்து கிடைச்ச மாதிரி ஒரு கிடைச்சது. இது உண்மைன்றது ஏன் நம்புறேன்னா எனக்கு அப்புறம் அழகு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் பூனாக்கு வந்த அப்புறம் நான் எல்லாருக்கிட்டையுமே அதான் சொல்லிட்டு இருக்கேன், சரி நமக்கு டைம் எப்படி ஓடுறதுன்னு தெரியாது, இனிமே யாரும் எந்த பஜனும் மிஸ் பண்ணாதீங்க, எங்க நடந்தாலும் போங்க,
பூனால இல்ல எந்த ஊர்ல நடந்தாலும் நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாம் நடத்திட்டு இருக்கா. இன்னும் எத்தனை நாள் நமக்கு சீனியர்ஸ் கூட இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் நமக்கு தெரியாது. சோ எல்லாரும் ஓடுங்கன்னு தான் இட்டு ஜஸ்ட் டோன்ட் எங்க இருந்தாலும் போங்க பஜனைக்கு, சென்னை எங்கெல்லாம் உங்களால முடியுமோ அந்த ஒரு இது நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி எங்க ஃபேமிலிக்கு ஒன்னேன்னு சொல்லி வச்சுட்டேன். அப்பா அம்மா அந்த காலத்துல நாகேஷ் அதுல தன் பையனா ஏத்திண்டா, ஃபர்ஸ்ட் பையன்வா. அப்பா அம்மா அந்த காலத்துல சொன்னா, ஆனா அது பையனா நடந்து எனக்கு வந்துட்டு நான் ஏதாவது வாட்ஸ்அப்ல ஏதாவது தப்பார ஏதாவது மெசேஜ் போட்டுருவேன். உடனே அப்போ இங்க பாரு தரணி, நீ அப்படி இல்ல, ஆனா இப்படி எழுதாத, உன்னை எல்லாரும் இந்த மாதிரி நினைச்சிட்டு ஷுட் நாட் புட் இது, நீ அப்படி கிடையாது ஆனா இப்படி போடாதுன்னு இம்மீடியட் எனக்கு ஒரு அங்கேருந்து ஒரு எனக்கு மெசேஜ் வரும். அப்புறம் ஆத்துல எல்லாருக்குமே, அதுவும் ஸ்ரீனிவாசுக்கு அவரு அந்த அவனை அரவணைச்சது மாதிரி, அவன் ஒரு ஹார்ட் ஆபரேஷன் அவனுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல அந்த கொரோனா டைம்ல அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ அப் பண்ணி ஒரு நிமிஷமும் ஸ்ரீனிவாசுக்காகட்டும், அசோக்குக்காகட்டும், எங்க அத்தின் பேர் ஜெயக்கிக்காகட்டும் கூட எல்லாத்துக்கும் அவரை கொண்டு போய் அசோக் வாஸ் தேர். அந்த ஃபியூனரல் லேடிஸ் எல்லாம் போக மாட்டானே, எங்க இடத்துல 2 ஃபுல் ஃபேமிலி வாஸ் தேர். அதாவது எங்களுக்கு ஒரு ஃபேமிலி திருப்புகழ் இழப்போட நான் என்ன சொல்லுவேன், ஆஸ் எ ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு வி லாஸ்ட், அவ்வளவுதான். அது 13 நாள் நான் எதுவுமே படல, எல்லாருமே யாருமே எதுவுமே படல. இன்னும் நாங்க அவரை பத்தி பேசி 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 அதான் 2 ஜாம்பவான். ஆனா அவர்கிட்ட ஒன்னே நான் சொல்லணும், நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அவர் வந்துட்டு எப்பவுமே குருஜியை பத்தி தான் எது பார்த்தாலும், குருஜி இருக்காருமா குருஜி இருக்காருமா குருஜி, அது சொல்லி 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 என்ன எடுத்து அவருக்குள்ள குருஜி உள்ள நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டார். நான் எங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் அதான் சொன்னேன், நம்மளும் இனிமே எது பண்ணாலுமே குருஜி இருக்கார் குருஜி இருக்கார் குருஜி பிரசாதம், எது பண்ணாலும் குருஜி பிரசாதம் குருஜி இருக்கார் குருஜி பிரசாதம், இது சொல்லி 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 அதுதான் நான் இன்னைக்கு ஐ ஃபீல் என்னோட ரிமைனிங் லைஃப்லுமே அதுதான் நான் ஃபாலோ பண்ணதான். ஐ கேன் ஆல்சோ அச்சீவ் சம்திங், ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா குருஜி இருக்கார் குருஜி இருக்கார், குருஜி பிரசாதம். அவர் சொன்ன மாதிரி அந்த வேத மந்திரம், அந்த மந்திரத்தை திருப்பம் 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 நானும் சொல்லி என்னோட கூட இருக்கிற அன்பர்களுக்குமே அந்த அந்த ஒரு பிரவச்சனம் தான் சொல்லுவான், அந்த உபதேசத்தை எல்லாருக்குமே நாகேஷ் சொன்ன அந்த உபதேசம் எல்லாருக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகணும்னு நினைச்சு நான் முருகாசரம். பாலு ஐயர் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம், டாக்டர் பாலு ஐயர் இருக்காரு. நீலகண்டன் சார் சென்னை, நீலகண்டன் சார் சென்னை. முருகாசரணம். எல்லோருக்கும் குருபியோ நமக. ஸ்ரீ நாகேஷ் சாரை பற்றி எல்லாம் நிறைய சொன்னது எல்லாம் 100க்கு 100 உண்மை. அது வந்து நோ செகண்ட் ஒப்பீனியன் இன் தட். அவரோட டெடிக்கேஷன், அஃபெக்ஷன் எல்லாம் நிறைய எல்லாரும் பார்த்துருக்கா, எல்லாரும் அனுபவிச்சிருக்கா. எங்கள் என்னது நாங்கள் ரீசெண்டாக கோல்டன் ஜூப்ளி போது சென்னையில் நடந்தபோது எல்லாம் முடிஞ்சாச்சு. டாக்ஸியில் இறப்புறோம். டாக்ஸியில் இறப்புறோம். நான் நிறைய பார்த்துருக்கேன். என் ஒய்ஃப் அவர் பார்க்கல, எங்கேருந்து ஓடியே வந்தார். அப்படி வந்து கதை திறந்துட்டு, அம்மாவை பார்க்கவே இல்லையாண்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டேன். அங்கே நாகேஷ் சார் நீங்கள் வந்து என்ன எங்களை நமஸ்காரம் பண்ண, நாங்கள் தான் நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னேன். இல்லை இல்லை நீ அப்படி எப்படியே அதை பிடிச்சி விட்றா இருந்தார். இல்லை இல்லை நீங்கள் நாங்கள் வயசில் தான் பெரியவா, நீங்கள் ரொம்ப பக்திமான். அதாவது பக்திங்கிறது ஐ திங்க் இஸ் a totally dedicated man. எப்படி குருஜி சொன்னாரோ அன்பும் அவிரோதமும் அந்த மோட்டோவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவர் நாகேஷ் சார். அந்த நாகேஷ் சாருக்கு வந்து முருகன் வந்து அவருக்கு அவரோட பாதத்தில் சேர்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி நிறைய திருப்புகழ் பாடி குருஜி, வெங்கட்ராமன் சார், நாகேஷ் சார் எல்லாரோட ஆசீர்வாதமும் நிறைய எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு அவன் ஃபேமிலிக்கும் எல்லா முருகன் வந்து அனுகிரகம் பண்ணோம். முருகாசரணம். மணிமாமா. முருகாசரணம். Nagesh sir கூட my association dates back to early 90s. பெங்களூர்ல நடந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்பார். 2-3 படி விழாவில் கலந்துட்டேன். பெங்களூர் நடந்த பெரிய விழாவில் நான் கலந்துக்க முடிஞ்சது. அதாவது
அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சொல்லுவாளே, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவர்கிட்ட he was full of leadership qualities and above all humility. By his amiable qualities he has endeared one and all. இப்போ நீலாண்ட மாமா சொன்ன மாதிரி அவர் என்னையும் எங்க பார்த்தாலும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுவார். சும்மா அபிவாதியை சொல்றதோட மாத்திரம் இல்லை, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவார். அது அப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலிட்டி அவர்கிட்ட இருந்தது. திருப்பூரில் குருஜி சொன்னவன் அதே அன்பு அவிரோதம் ஒரு எக்ஸாம்பிளா இருந்தவர் அவர். அவரை பத்தி எல்லாரும் நிறைய எல்லாம் சொல்லியாச்சு. He was an omnipotent person. அவருடைய லாஸ் வந்து இன்ஃபேக்ட் has created a big void from many angles to Tirupur அன்பர்கள். As a leader, as a teacher, and as a person who wants to spread Tirupur in a way that Guruji wanted. So, அவருடைய இழப்பு வந்து நமக்கு we cannot fill up the void. அது வந்து இப்போ எல்லாருமா சேர்ந்து தான் அந்த இழப்பை நம்ம தாங்கிண்டு மேல அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்து கொண்டு நம்ம திருப்புகழ் ஆக்டிவிட்டீஸை மேலே எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. முருகாசனம். பத்மா சுப்பிரமணியம் மாமி. முருகாச்சரணம். கேக்குறதா? கேன் யூ ஹியர் மீ? மனசெல்லாம் மாதிரி கனத்து போயிருக்கு. என்னன்னு கேட்டா அவரோட குடும்பத்தார் எல்லாருக்குமே மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதே சமயத்துல எத்தனைத்தான் இழப்பு வந்தாலும் அவர் எப்படி பாடிட்டு இருந்தார்? தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானம் எனும் தண்டயம் புண்டரீகம் தருவாய் முருகா. இதத்தானே நிறைய இடத்துல பாடியிருக்கோம். தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானம் எனும் தண்டயம் புண்டரீகம் தருவாய் முருகான்னு எப்படி பாடினார்? உள்ளம் முருக ஊன் முருக அழுது அழுது தொழுது அவர் முருகனோட சீர்பாத தோழி ஆகிவிட்டார். அது வந்து ஒரு கொடுப்பனை அவருக்கு கொடுப்பனை. நம்மளுக்கெல்லாம் வேதனை, நம்மளை விட்டு போயிட்டாள். 2011 குருஜி ஸ்டெப் டவுன் அஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறமா ஒரு டேர்ம் ஐ ஹேட் டு ரிமைன் அஸ் செக்ரட்டரி. அப்போ சொன்னேன் குருஜி கிட்ட, குருஜி only one term I'll be there, after that I intend to leave அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த 2014 வரத்துக்குள்ள குருஜி நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனா எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டார், யூ கேன் லீவ். அப்போ யாருக்கிட்ட கொடுக்கறதுங்கச்ச KNK மாமா கேம் ஃபார்வர்ட் டு டேக் த ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிரசிடென்ட். அண்டர் ஹிம் நாகேஷ் ஹேண்ட் ஓவர் பண்றச்சு. இட் வாஸ் அ கிளீன் ஸ்லேட். ஹேண்ட் ஓவர் பண்றச்சு. நாகேஷ் அன்னைக்கு வந்து எங்கிட்ட சொன்னார், இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்க, எப்படி பண்ண போறேன்னு தெரியல, அப்பப்போ உங்களை போன் பண்ணி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன். யாரோ கொஞ்சம் ஆன் பண்ணிருக்கேன். சேத்துராமன் வெங்கட்ராமன் ப்ளீஸ் மியூட். அப்போ வந்து கேட்டேன், இது எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, அப்பப்போ உங்களை போன் பண்ணி தொந்தரவு பண்ணட்டுமான்னு கேட்டு, தாராளமா பண்ணுங்களேன். அதே மாதிரி எத்தனையோ நாள் ராத்திரி அவரோட அதாவது சிம்பிளிசிட்டி அப்படி இருந்தது. He never hesitated to ask me what shall I do, what shall I do. Even recently kuda some issues came up na, he used to phone me up or message me. இந்த இடத்துல எப்படி பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு. தென் அந்த மாதிரி எடுத்துன்னு போறவர். இப்ப சென்னையில அவரையும் பார்க்கக்கூடிய இது கிடைச்சது. பக்திக்கு லட்சணம், நவலட்சணம். என்ன லட்சணம்? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம்.
எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டார். அப்புறம் வரப்போறது கடைசியில வருது ஆத்ம சமர்ப்பணம். சோ அந்த நவ இது பக்தியும் அத்தனையும் சிரவணம் பண்ணியாச்சு, கீர்த்தனம் பண்ணியாச்சு, ஸ்மரணம், பாதசேவனம் நிறைய பண்ணியாச்சு, அர்ச்சனம் பண்ணியாச்சு, வந்தனம் பண்ணியாச்சு, தாசியனா இருந்தாச்சு, சக்கியனா இருந்தாச்சு. ஆத்ம சமர்ப்பணமும் அதையும் முடிச்சு விடுறேன் அப்படின்னு பண்ணினதுக்கு அவர் ரொம்ப அந்த அந்த ஆத்மா ரொம்ப புண்ணியம் பண்ணி, அந்த ஆத்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கான். த லாஸ் இஸ் ஃபார் அஸ், பட் அவர் பண்ணிருக்கிறது, அவரோட ஆத்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி எடுத்துன்னு போயிட்டு இருந்தார். த ஸ்டியரிங் வீல் யூஸ் டு கைட் த கார் ஆஃப் த ஹோல் ஃபேமிலி, திருப்பழ் ஃபேமிலி, விச் இட் ஹஸ் லாஸ்ட் டுடே. நெவர் மைண்ட். பட் முருகன் வழி பண்ணுவான், அதுக்கும் வழி பண்ணுவான், நிச்சயம் பண்ணுவான். முருகன் அவனோட விளையாட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ரொம்ப மனசு மனசு கனத்துதான் போயிருக்கு. ஏன்னா அடிக்கடி பேசிட்டு இருந்து பண்ணிட்டு இருந்தவர் இழந்தது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. மனசு ரொம்ப கனத்து போயிருக்கு. ஆனா முருகனோட சீர்பாத தூளியாகி விட்டாருங்கிறதுல மனசு ஒரு சமனப்பட்டு போகுது. முருகாச்சரணம். வந்து ராமூர்த்தி மாமா ஜாயின் பண்ண சொன்னோம். பட் அவர் சொன்னார் டெக்னிக்கலா எனக்கு ஆன் பண்ண தெரியாது, நான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன் படி அப்படின்னார். ஸோ உங்களை எல்லாரோட அனுமதியோட அவர் அனுப்பிச்ச மெசேஜ் 3 வரி மெசேஜை படிச்சுடுறேன். Totally unexpected and really shocking. My 2 years of Tirupal bliss in Bangalore has come to an end. Always kind and courteous, humble, and a living example of Anbu and Avirodham, which Guruji taught. A great loss to Tirupal Nanbargal, much great loss to Bangalore Nanbargal, I am afraid. இந்த ஜடமுடன் உயிர்நிலை பெற இந்த திருப்பல் பாடுகிறபடி we can only pray that he attains eternal peace at the lotus feet of Chendil Andavan. Muruga Charanam. Ayappan sir kara. Ayappan sir. Ayappan. Vasanta mami. முருகாச்சரணம். எல்லாரும் அவரோட எல்லா ஆஸ்பெக்டை பற்றியும் பேசினோம். ஹவு ஹி ஹஸ் பீன் சச் எ கிரேட் சாலிட் ஹோல்ட் ஃபார் திருப்புகழ் அன்பர்கள் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். நான் வந்து 3 விஷயம்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து கர்நாடகா ரீஜன் ஒரு கஷ்டமான பொசிஷன்ல இருந்தபோது எங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்தார் குருஜி. இனிமே நாகேஷை வச்சுக்கோங்க, நாகேஷை வச்சுட்டு பாடுங்க, நீங்க பஜனை பண்ணுங்க, ஒரே வார்த்தை தான் சொன்னார். அது எத்தனை வயசான ஆசிரியர்கள் அத்தனை பேரும் குருஜி சொல்லிட்டார் நமக்கு. நாகேஷ் தான். நாகேஷ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். 25 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார் அவர். அந்த கிளாஸ்ல ஆல் த டீச்சர்ஸ் எல்லாரும் 70, 60, 40 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் டீச்சர்ஸ் எல்லாரும் ரெகுலரா அட்டென்ட் பண்ணுவா. இன்னைக்கு வந்து கிரிஜா கிருஷ்ணன் டீச்சர்ஸ் வந்து யார்கிட்ட கத்துக்கிறேள் அப்படின்னு யார்கிட்ட கத்துன்றேள்னு பயோடேட்டா கேட்டபோது பெங்களூர் டீச்சர்ஸ் எல்லாரும் குமாரி மாமிகிட்ட கத்துண்டேன், நவ் நாகேஷ். அந்த இடத்துல தான் அவர் வந்து எங்களுக்கெல்லாம் இருந்தார். அவர் வந்து லீடர் அப்படின்னு சொன்னோன்னா, he is not just a leader, he is a leader with a vision. இல்லைன்னா இந்த கோவிட் டயத்துல யூனிஃபையிங் த என்டையர் திருப்புகழ் அன்பர்கள் கம்யூனிட்டி வித் த கான்செப்ட் ஆஃப் வர்ச்சுவல் இசை வழிபாடுன்னு ஒன்று கொண்டு வந்து, அந்த வர்ச்சுவல் இசை வழிபாடுனால த என்டையர் வேர்ல்டில் இருக்கிற திருப்புகழ் அன்பர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நீங்க பஜனை பண்ணாம இருக்க வேண்டான்னு கொண்டு வந்தார் இல்லையா? அதே மாதிரி ஐயப்பன் வந்து நவமணி மாலை கொண்டு வரணும்னு சொன்ன போது டே அண்ட் நைட் கிட்டத்தட்ட 3 மாசம் ஸ்டுடியோவில் உட்காந்து ஒவ்வொரு பாட்டையும் கேட்டு பஜனையும் கேட்டு எதை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணலாம், எது சரியா இருக்கு அப்படின்னு பண்ணி அந்த நவமணி மாலையை
ஒரு ப்ராப்பர் ஷேப்ல கொண்டு வந்தது வந்து நாகேஷ் தான். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நவமணி மாலை இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு, எல்லா டீச்சர்ஸுக்கும் இருக்கு. பட் அதோட உழைப்பு வந்து கலெக்ஷன் வாஸ் கிவன் பை ஐயப்பன் மாமா. பட் த என்டையர் குவாலிட்டி அண்ட் ஹவு இட் வாஸ் அரேஞ்ச்டு இன்டு எ பஜன். அதனால அவர்கிட்ட வந்து கேட்டோம்னாக்க 1986ல கீவாஜா மாமாவத்துல பாடின சஷ்டி பஜன்ல 4வது பாட்டுல இந்த லைன் இருக்கும் பாருங்க அப்படிம்பார். எனார்மஸ் மெமரி. குருஜியோட பாட்டு பஜனை எல்லாம் வந்து அவர் கத்துப்படி. கொஞ்சம் சுருத்தி மாறின மாதிரி இருக்கே, இந்த வர்ச்சுவல் இசை வழிபாடு போடுறதே சொல்லுவோம் நாங்க. கொஞ்சம் சுருத்தி வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த பஜனை எடுத்துண்டா அப்படின்னு அவர் சொல்லார். இல்ல பரவாயில்ல மாமி, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நவமணி மாலையில 26வது பஜனையில 3வது பாட்டை எடுத்துக்கோங்க, அத இந்த பாட்டை எடுத்துட்டு அந்த பாட்டை போடுங்க அப்படிம்பார். அதே மாதிரி இப்ப எங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிற போதும் கரும பிராந்து ஒழிந்து அப்படின்னு ஒரு வரி சொல்லி கொடுக்கிற போது அந்த ஒழிந்துங்கிற வார்த்தைய எத்தனை தரம் சொல்லி கொடுத்துருப்பாரு எங்களுக்கு. குருஜி அப்படிதான்மா பாடுறார், குருஜி பாடுறபடி பாடுங்க, இது வந்து இந்த ராகமா இந்த சொரமானலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், நமக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொன்றுலயும் குருஜியோட பத்ததி, குருஜியோட அவர் வந்து அந்த கிளாஸஸ் எடுத்ததுக்கு காரணமே, இண்டிவிஜுவல் கிளாஸஸ் எடுத்ததுக்கு காரணமே குருஜியோட த மியூசிக்கல் ஜீனியஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி சாங். ஒவ்வொரு திருப்புகள்லையும் குருஜி போட்டிருக்கிற ராகமாகட்டும், அந்த தாளமாகட்டும், அந்த ஸ்வரஸ்தானங்கள் ஆகட்டும், குரூப்பா பாடும்போது அந்த நைசிட்டிஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுறது. பட் தட் ஹேஸ் டு பி கேரிட் ஓவர், தட் ஹேஸ் டு பி டேக்கன் ஓவர். அதுக்காக வந்து இந்த இண்டிவிஜுவல் டீச்சிங் இஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணினார். அந்த மாதிரியான விஷன்லாம் we can only say we have lost a person, a leader with a vision, and we pray Muruga to give us the same light. எங்கேயான காமிக்கட்டும் நமக்கு வழி. ஏன்னா எங்க கர்நாடகா அன்பர்கள் எந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துல இருக்கோம்னு நாங்க சொல்ல முடியாது. இப்போ we feel it so much. முருகா சரணம். பிரசிடென்ட் சார், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? அடுத்தது ஏறுமையிலேயே தான், அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் சார். கணேஷ் சார். வரேன். ஒரு நிமிஷம். ஆரம்பத்துல நாகேஷ்ஜியை பத்தி நிறைய சொல்லியாச்சு. இருந்தாலும் மறக்க முடியாத சம்பவம். இவ்வளவு நினைச்சாலும், இவ்வளவு டைவர்ட் பண்ணாலும் அவர் நினைவே வந்துருக்கு. பட் ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, முருகன்ட்டு போய் சேர்ந்திருக்கார். அவர் தன் உடலை விட்டு தான் போயிருக்காரே தவிர அவருடைய ஆத்மா சரியான இடத்துல இருக்கு. நம்மளை எல்லோரையும் கைட் பண்ணுவார். அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கொண்டு, நம்ம இத்தனை பேர் இருக்கோம், எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சு மேலும் மேலும் முயற்சிகள் பண்ணி உலக அளவில் பரப்ப அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துக்க வேண்டியது. ஏறுமையிலேடி பாடலாம். அபிராமி மாமி ஏறுமையிலேடி பாடணும். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வருள் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே,
குன்றொருவர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளி மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகாச்சரணம். 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 முருகாசரணம். முருகாச்சரணம். Okay.